நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். எப்படி அங்க வந்தான்? யாரு? உன் ஃப்ரெண்டோட புருஷன் சொல்லிட்டு ஒருத்தன் வந்தான்ல. எனக்கு தெரியாது. நான் அந்த ஆளை முதல் முறை அங்கதான் பார்த்தேன். இல்ல, அதுக்கு முன்னாடியே உனக்கும் அவனுக்கும் உறவு இருந்திருக்கு. நாம வாடகை குடியிருந்த வீட்டுக்கு அவன் வந்தாண்டி. நான் அங்க இருந்ததை பார்த்ததும் வீடு மாறி வந்துட்டேன்னு போய் சொல்லி ஓடிட்டாண்டி. நான் அன்னைக்கு அவனை நோட் பண்ணி வச்சிருந்தடி. ஏய் சொல்லுடி, அவன் யாரு? என்ன நம்ப வைக்கிறதுக்காக எவ்வளவு ஒருத்தி அங்க கூட்டிட்டு வந்து தன் பொண்டாட்டின்னு சொல்ல வச்சான்ல இல்லையா? நீ ஹாஸ்பிட்டலுக்கு வருவேன்னு அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. நீ மயக்க வர மாதிரி நடிச்சோன்னு எனக்கு சந்தேகமா இருக்குடி. ஹாஸ்பிட்டல் போனதுக்கு அப்புறம் அவன் கூட சேர்ந்து தப்பிச்சு போயிடலாம் தான் நீ பிளான் பண்ணிருக்க. சொல்லுடி, சொல்லு. இதெல்லாம் எப்படி நீங்க பிளான் பண்ணீங்க? ரகசியமா ஏதாவது மொபைல் போன் யூஸ் பண்ணிட்டு இருக்கியாடி? நீ சொல்ல மாட்டடி, எனக்கு நல்லா தெரியும். நான் யாரும் உனக்கு காட்டுறேன்டி. சொல்லுடி, இந்த மொபைல் இருக்கா? அது நீ எங்கடி ஒளிச்சு வச்சிருக்க? சொல்லுடி, இல்லன்னா நீ இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு போன விஷயம் அவளுக்கு எப்படி தெரிஞ்சது? இத்தனை நாளா மனோஜ் மட்டும்தான் உனக்கு உதவி பண்றான்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப புரிஞ்சு போச்சு. ஊருக்குள்ள இந்த மாதிரி உனக்கு பல சொந்தங்கள் இருக்குல்ல. இன்னைக்கு அங்க வந்தவன் எங்கடி இருக்கான்? அவன் என்ன வேலை பாக்குறான்? இது எல்லாமே நீங்க கிரியேட் பண்றது தானே? அந்த ஆளு யாரு என்னன்னு நீங்களே கண்டுபிடிங்க. கண்டுபிடிப்பண்டி. அவனுக்கும் உனக்கும் என்ன உறவு இருக்குன்னு நான் கண்டுபிடிப்பண்டி. இந்த மாதிரி இன்னும் எத்தனை பேர் உன் லிஸ்ட்ல இருக்காங்க எல்லாத்தையும் நான் கண்டுபிடிப்பண்டி. அதுக்கப்புறம் அவங்க வீடு தேடி போய் அடிச்சு கொள்ளுவேன். கண்டுபிடிப்பண்டி, கண்டுபிடிப்ப. மேடம் எழுந்துருங்க. நீங்க கேட்டுக்கிட்டே இருந்தீங்கல்ல, அங்க பாருங்க. என் குழந்தைய யாரும் பார்க்க கூடாது. லாலி, எல்லாரையும் இங்க இருந்து போக சொல்லு. இவங்க யாரும் என் குழந்தைய பார்க்க கூடாது. என்னோட குழந்தை, எனக்கு மட்டும்தான் குழந்தை. அவங்க பொண்ணு பார்த்ததுல சமிலி ஹாப்பியா? என்னை பார்த்தா எப்படி நடந்துப்பான்னு தெரியாம நான் ரூம்குள்ளே போக முடியாது. இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல. குழந்தைக்குள்ள சமிலி நல்லா தூங்குறாங்கன்னு டியூட்டி டாக்டர் சொன்னாங்க. அந்த நிம்மதி தான் எனக்கு பயமே.
என்னை பார்த்ததுக்கு அப்புறம் அவ வயலண்ட் ஆயிடுவோன்னு. அவங்க குழந்தைக்கு ஏதாவது நடந்துருமோன்ற பயத்தினால தான் சமிலி அப்படிலாம் அவங்க கிட்ட நடந்துக்கிறாங்க. குழந்தைய பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு பயப்படுற மாதிரி எதுவும் நடக்கலன்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. இனிமே எந்த பிரச்சனையும் வராது. நீங்க குழந்தைய அவங்களையும் போய் பாருங்க. சொல்ல போனா இத்தனை நாள் மோசமா நடந்துகிட்டதால சாரி சொல்றது கூட அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம்ல. ஒரு டிஸார்டர் பர்சனாலிட்டி இவ்வளவு சீக்கிரம் குணமாய் வந்துருவாங்கன்னு நீங்க நம்புறீங்களா என்ன? ஏன் குணமாக கூடாது? அந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் அவங்க லைஃப்ல ரொம்ப மோசமான விஷயம் எதுவும் நடக்கல. பிரெக்னன்சிக்கு அப்புறம் சில பெண்களுக்கு உடம்புல இருக்கிற எல்லா நோய்களும் கூட மாறி இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த நோய் கூட கண்டிப்பா மாறி இருக்க கூடாதா என்ன? இது ஒன்றும் நார்மல் டெலிவரி இல்லையா டாக்டர்? பிரசவத்தப்ப ஏற்படுற அந்த பயங்கரமான வலி எல்லாமே சிசேரியன் பண்ற பொண்ணுங்களுக்கு வராதல்ல. வலியே இல்லாம மறுத்து போன உடம்புல இருந்து இந்த உலகத்துக்கு ஒரு குழந்தை வருது, அப்படித்தானே? இதுல நீங்க சொன்ன அற்புதங்கள் நடக்க வாய்ப்பே இல்லை. இத்தனை நாள் அவங்க சுமந்துட்டு இருந்த அந்த குழந்தைய கையில வாங்கும்போது அவங்க மனசளவுல சந்தோஷப்படுற அந்த தருணம் தான் சமிலிய குணப்படுத்துற மெடிசனே. நீங்க வேணா அங்க போய் பாருங்க. ஒரு அம்மாவான சந்தோஷத்தை அவங்க முகத்திலேயே பார்க்கலாம். என்ன பார்த்த உடனே அந்த சந்தோஷம் எல்லாம் போயிடும். சமிலி மறுபடியும் என்கிட்ட பழைய மாதிரி பேசல அப்படின்னா என்னால தாங்கிக்க முடியாது டாக்டர். முதல்ல நீங்க அப்படி நினைக்கிறத நிறுத்துங்க. உங்களுக்காக அங்க அம்மாவும் பொண்ணும் காத்துட்டு இருக்காங்க. நான் அவளை பார்க்க போற அந்த நிமிஷம் அது என்ன ரொம்பவே பயமுறுத்துது. நீங்க இந்த மாதிரிலாம் யோசிப்பீங்க நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. ஏன் கூட வாங்க, நம்ம ஒன்னா போய் அவங்கள பார்க்கலாம். என்ன அதுவும் முடியாதா? முடியும். நாளைக்கு அவங்கள டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். 1 வீக் மெடிசன் தரேன். 1 வீக் கழிச்சு அவங்கள செக்அப் கூட்டிட்டு வர மாதிரி இருக்கும். என்ன நீங்க 2 பேரும் நல்லா இருக்கீங்களா? குழந்தைய பார்த்ததுக்கு அப்புறம் தான் சந்தோஷமா இருக்கீங்க. அது உங்க முகத்தை பார்க்கும் போதே தெரியுது. சூரஜ், டாக்டர் அந்த ஆளை வெளியே அனுப்புங்க. என் குழந்தைய கொன்றுவாரு. சமிலி, டாக்டர் இந்த ஆளை என் குழந்தைய கொன்றுவாரு. சமிலி என்னம்மா இதெல்லாம்? சூரஜ் குழந்தையோட அப்பா தானே? அந்த ஆளை என் குழந்தைய கொன்றுவான். வெளியே போக சொல்லுங்க. அவர் ஒரு தடவை குழந்தைய பார்த்துட்டு போட்டோம். அவன் பார்க்க வேண்டாம். என் குழந்தைய அவன் ஒண்ணு பார்க்க வேண்டாம். போ, வெளியே போ, வெளியே போ. அந்த ஆளை எங்க இருந்து போ சொல்லுங்க. அந்த ஆளை எங்க இருந்து போ சொல்லுங்க. நான் அவனை பார்க்கவே கூடாது. கொடுக்க மாட்டேன். நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். எனக்கு மட்டும்தான் குழந்தை. நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். அப்பா உங்களுக்கு ரொம்ப வலிக்குதாப்பா? சொல்லுங்கப்பா. இல்லம்மா, நீ பயப்படக்கூடாது. என்ன அப்பாக்கு ஒன்னும் ஆகல. ஒரு எறும்பு கடிச்ச மாதிரி தான் வலி, அவ்வளவுதான். மனோ, உனக்கு சாப்பாடு எடுத்து வச்சிருக்க. நீ சாப்பிட வராம இருக்க? எனக்கு வேண்டாமா, எனக்கு பசிக்கல. வேண்டப்பட்டவங்க நம்மளை விட்டு விலகி போகும்போது நமக்கு அவங்களோட ஞாபகங்கள்லாம் மறந்து போறது இல்ல, நம்மளோட ஆசைகளும் கூட தான். நீங்க சொல்லிதான் அவளை இத்தனை நாளா மன்னிச்சேன். இன்னும் 2 நாள்ல ஹரி போயிடுவான்.
இது வரைக்கும் ஜெயா வீட்டு ஃபேமிலில இருந்து யாராவது காம்ப்ரமைஸ் பண்ணதுக்கு வந்தாங்களா என்ன? ஹரிய ஊருக்கு அனுப்புற டென்ஷன்ல இருப்பாங்க. திவ்யா காலையிலேயே ஃபோன் பண்ணா, ஜெயானியோட நடவடிக்கையை பார்க்கும்போது அண்ணனோட சேர்ந்து வாழ மாட்டாங்க போல இருக்குன்னு சொன்னா. அவளுக்கு ஒன்றும் டென்ஷனே இல்ல. அப்பா அண்ணன் தம்பின்னு எல்லாரும் சுத்தி இருக்காங்கல்ல, புருஷன் இல்லைனாலும் வாழலான்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு எண்ணம் வந்திருக்கும். ஹரிய ஊருக்கு அனுப்பிட்டு கூட வரலான்னு அவர் நினைச்சிருக்கலாம்லப்பா. இல்லைனா இங்க வந்துட்டு மறுபடியும் போகணும்ல. அம்மா, நீங்க ஜெயாக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க. அவளை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவ என்னதான் பிரச்சனை பண்ணாலும் அவ சொல்றபடி தான் நான் போவேன்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். துருப்பு சீட்டு அவகிட்ட தானே இருக்கு. அதான் என் பொண்ணு. அவ மனசார பொண்ணு இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வருவான்னு எனக்கு நம்பிக்கை இல்ல. நாளைக்கு அங்க போலான்னு இருக்கேன். மனோ, இது பாருங்க, நீங்க எதுவும் பேசாதீங்க. போன தடவை நீங்க சொன்னது எல்லாத்தையும் கேட்ட, வெயிட்டும் பண்ண, எந்த பிரயோஜனமும் இல்ல. இதுதான் என்னோட முடிவு. நாளைக்கு நாங்க போறேன். என் பொண்ணை கூட்டிட்டு தான் திரும்ப வருவேன். மனோ, தயவு செய்து அங்க போக வேண்டாம்ப்பா. இல்லம்மா, இதுல எந்த அவசரமும் இல்ல. ஒரு அப்பாவோட உரிமை தான் இருக்கு. ஜெயா இல்ல, அங்க யார் தடுத்தாலும் என் பொண்ணை கூட்டிட்டு தான் திரும்ப வருவேன். ஐயோ கடவுளே. தலையில பெட்ஷீட்டோட வெளியே பனியா இருக்குமா? அது மட்டும் இல்லாம வேணுகிட்ட இருந்து என்னை காப்பாத்திக்கிறதுக்கு இந்த பெட்ஷீட் தேவைப்படுது. இந்தம்மா ஒரு மசால் தோசை வாங்கிட்டு வந்திருக்கேன். சூடாறதுக்குள்ள சீக்கிரம் சாப்பிட்டுரு. எனக்கு எதுவுமே வேண்டாம் மாமா. வெளியில இருந்து வாங்கிட்டு வந்த சாப்பாட்டோட ஸ்மெல் வந்தா கூட இங்க இருக்கிறவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்கு இப்ப அவன் இங்க இருக்கணுமே. 2 நாளைக்கு அப்புறம் வருவேன்னு சும்மா தான் சொல்லிட்டு போயிருக்காரு. ராத்திரி நேரத்துல அவர் இங்க இருந்து ஒளிஞ்சிருந்து தான் பாப்பாரு என்னோட நடவடிக்கையை கண்டுபிடிக்கிறதுக்கு. என் கூட படிச்ச என் ஃப்ரெண்டு பிரீத்தியோட புருஷனை ஹாஸ்பிட்டல்ல வச்சு பார்த்ததுல இருந்து என்னையும் அவரையும் சேர்த்து புதுசா கதை சொல்ல ஆரம்பிச்சுட்டாரு உங்க பையன். அவனை எங்கேயாவது பிடிச்சி கொண்டு போய் வைத்தியம் பார்த்தாதான் பைத்தியம் தெளியும். எனக்கு தெரியுதா நீ வருவன்னு தெரியுதா? விட்டுடு
உன்னை கொன்னுறேன்டா இன்னைக்கு. உன்னை கொன்னுறேன்டா. நான் இருக்கும்போது என் பொண்டாட்டி பார்க்க வரியானா நீ? உன்னை கொன்னுறேன்டா யாத்திரை தீரும். இன்னைக்கு இவனை அடிச்சே சாப்பிட்டு இன்னைக்கு சாப்பிட நீங்க இப்படி வாங்க. ஐயோ நைனாவா? மாமா அத்தை ஏங்க என்னன்னு பாருங்க. நைனா நைனா எந்திரி நைனா எந்திரி எந்திரி. நீ திரும்ப மாதிரியா? நான் ஆளை மாத்தி அடிச்சிருக்கேன். இருந்தாலும் பரவாயில்ல. எனக்கு உன்கிட்ட கொஞ்சம் கணக்கு தீக்க வேண்டியது. அவனை அன்னைக்கே எதிர்பார்த்தேன். ஆளாவை இங்க இருந்து கூட்டிட்டு போய் ஒளிச்சு வச்சது நீதானே? உண்மையை சொல்லு. இப்படி பைத்தியக்காரத்தனமா பண்ணாத. இந்த ஆளுதான் அவளுக்கு இடத்தரகம் போல. அப்படியே ஓங்கி ஒரு உத விட்டனா. அம்மா உனக்கு உன் புருஷன் வேணும்னா உள்ள கூட்டிட்டு போமா. நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க? இவங்கிட்ட அடி வாங்குறதுக்காகவா? இந்த சம்பவம் முன்னாடியே நடக்க வேண்டியது இருக்கட்டும். ஜெகதம்பா, நீ நம்ம பையனை ரொம்ப நல்லா வளர்த்துருக்க. அதோட பலனை தான் இப்போ அவன் எனக்கு கொடுத்துருக்கான். இங்கிருந்து போயிரு. தயவு செஞ்சு இங்கிருந்து போ. ஐயோ வேணும். போடா போங்க. ஐயோ அம்மா நீ ஏதோ புண்ணியம் பண்ணி இருக்க. இல்லன்னா இன்னைக்கு ராத்திரியே நீ விதவையாயிருப்ப. ட்ரெஸ் போட்டாச்சு. இப்போ என்னோட பையன் ரொம்ப அழகா இருக்கான். என்ன செல்லம், ஆண்டி கொடுத்த தொப்பி போடலாமா? என்னாச்சு? அம்மாவும் பையனை ரகசியமா பேசிட்டு இருக்கீங்க? சூரஜ்னு கால் பண்ணாரு. நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்தீங்கன்னு சொன்னாரு. வேற எதுவும் சொல்லல? நாளைக்கு டிஸ்சார்ஜ்னு சொன்னாரு. இன்னொரு ப்ராப்ளமும் இருக்கு. ஆதி இறந்த ஷாக்ல இருந்து அவங்க இன்னும் ரிலீவ் ஆகவே இல்லை. இல்லைன்னா அந்த குழந்தைய யாராவது கஷ்டப்படுத்துவாங்களான்ற பயம்தான். குழந்தைய யாரும் பார்க்க கூடாதுன்னு சமையலி அடம் பிடிக்கிறாங்க. அதுக்கு இப்போதைக்கு சமையலோட மனநிலை அப்படிதான் இருக்கும். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் மாறத்துக்கு வாய்ப்பு இருக்கு. சூரஜ் அண்ணா எல்லாமே சரியா போயிடும்னு அவர் பேசிட்டு இருக்காரு. எதுவும் சரியாகாதுங்க. இதனால பிரச்சனை அதிகமாக தான் செய்யும். என் அண்ணனோட வாழ்க்கை இதுக்கப்புறம் நரகமா தான் மாறும். நீ இப்ப சூரஜை விட புலம்ப ஆரம்பிச்சிட்டியே. அதை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியலங்க. நம்ம தான் சூரஜுக்கு பக்கபலமா இருக்கோமே. என்ன இருந்தாலும் சூரஜ் நினைச்ச மாதிரியே குழந்தை தான் நல்லபடியா பிறந்துருச்சுல. டிஸ்சார்ஜ் ஆகி வந்த பிறகு நம்ம வீட்டுக்கு போய் பார்க்கலாமா? போலாம். நீ எதுக்கு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காத. ஒரு வாரத்துக்கு அப்புறம் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வந்துடும். நம்ம எப்போதுமே பாசிட்டிவா யோசனை பண்ணா போதும். ஓகேவா? அப்புறம் இன்னொரு நியூஸும் சொல்ல வந்திருக்கேன். வேணுகோபால் பாலாவை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போயிட்டான். ஒரு வாரம் அங்க
இருக்கணும்னு தானே பாலா என்கிட்ட சொன்னா. ஒருவேளை நாம இங்க போனது பிடிக்கல போல. அவளை காப்பாத்துறதுக்கு நாம முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்போம்னு அவன் நினைச்சிருப்பான். கட்டாயப்படுத்தி டிஸ்சார்ஜ் பண்ண சொன்னதா நர்ஸ் சொன்னாங்க. அந்த ஆள் பாலாவை கூட்டிட்டு எங்க தான் போய் தொலைஞ்சானோ தெரியல. பாலா உடம்பு அளவுல வீக்கா இருந்ததா நர்ஸ் சொன்னாங்க. அவங்க தப்பிக்க கூடாதுன்னு அவன் கூட்டிட்டு போயிட்டான் போல. அம்மா அப்பா எப்ப வருவாங்க? அப்பா பத்தி இனிமே நீ பேசவே கூடாது. அப்பா ரொம்ப பாவம் இல்லம்மா. நம்ம வீட்டுக்கு இங்க தங்கிக்கிட்டு இருக்கோம், நம்ம வீட்டுக்கு போலாம். இனிமே இதுதான் நம்ம வீடு. சாப்பிடு. எனக்கு ஒன்றும் வேண்டாம்மா, நம்ம அப்பா வீட்டுக்கு போலாம். அடம் பிடிக்காம தயவு செஞ்சு சாப்பிடு. ஐ ஐ அப்பா வந்துட்டாரு. இங்கே நில்லு. அப்பா, நீ யார பார்க்க போற? வா. அப்பா வா என் கூட. அக்கா என்னாச்சுக்கா? அப்பா வந்திருக்காரு. கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கா நீ? நீங்க எதுக்கு மாமாவை பார்த்து பயப்படுறீங்க? எதுவா இருந்தாலும் நேருக்கு நேரா பேசுங்க. என்னாச்சு அஜய்? மனோஜ் மாமா வந்திருக்காராம். அவரை எங்க? செல்லம், ஹரி இல்லையா? இல்ல, அவன் ரிட்டர்ன் போட்டிருக்க டிக்கெட்டை கிளியர் பண்றதுக்காக போயிருக்கான். பல சமயங்கள்ல பாலாக்கு நான் உதவி பண்ணியிருக்கன்றது உண்மைதான். அவ இவளோட தங்கச்சின்றதுக்காகவும், அது மட்டும் இல்லாம பாலா மேல நான் வச்சிருந்த மரியாதைக்காகவும் தான். பாலாக்காவை பார்த்துக்க அவங்க ஹஸ்பண்ட் இருக்காரு. அவர் இல்லைன்னா அப்பா அம்மா தம்பிங்க நாங்களா இருக்கோம். எங்களை விட அதிக உரிமையெல்லாம் நீங்க எடுத்துக்க தேவையில்லை. ச்சே, அப்படின்னா எங்க போயிருந்தது உன்னோட கருணையும் உதவியெல்லாம்? Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.